வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல். சார் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 4வது லெசனோட பேர் பார்த்திங்கன்னா மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தல். அதில் 2 நோய் கொடுத்துருக்குறாங்க, இரத்த கசிவு நோய், நிறக்குருடு. இந்த 2 நோய்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தல். ஸோ அது எக்ஸ் சார்ந்த மரபணு எவ்வாறு மரபு பண்புகளை கடத்துகிறது, என்னென்ன நோய்களை கடத்துகிறது, எந்தெந்த நோய்களுக்கான காரணமாக இந்த எக்ஸ் மரபணு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே சிவப்பு பச்சை நிறக்குருடு, சிவப்பு பச்சை நிறக்குருடு அல்லது டால்டோனிசம் அல்லது இரத்த கசிவு நோய் மற்றும் டச்சன்சி தசை நலிவு நோய் போன்றவைகள் மனிதனில் காணப்படும் எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தலுக்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ எக்ஸ் சார்ந்த மரபணு எக்ஸ் மரபணுவினால் எந்தெந்த நோய்கள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில நோய்களுக்கு நிறக்குருடு மிக முக்கிய பங்காற்றுது. சிவப்பு பச்சை நிறக்குருடு, சிவப்பு நிறத்தையும் காண இயலாது, பச்சை நிறத்தையும் காண இயலாது. ஸோ சிவப்பு பச்சை நிறக்குருடு அல்லது டால்டோனிசம், இரத்த கசிவு நோய் ஹீமோஃபிலியான்னு சொல்லுவோம், டஜன்சி தசை நலிவு நோய், இது எல்லாம் எக்ஸ் சார்ந்த மரபணுவினால் கடத்தப்படக்கூடிய முக்கியமான மரபணு நோய்களாகும், எக்ஸ் சார்ந்த மரபணு நோய்களாகும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் சிறப்பாக கொடுக்கு இரத்த கசிவு நோய். இரத்த கசிவு நோய், ஸோ உடம்புல ரத்தம் கசியும். ஸோ அந்த ரத்தம் இயல்பாக வெட்டுண்டால், கையில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் சிறிது நேரம் ரத்தம் கசிவது என்பது இயல்பு. ஸோ அதன் பின் சிறிது நேர இடைவெளியில் அந்த இரத்தமானது உறைந்துவிடும் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் இங்கே இரத்த கசிவு ஏற்படுகிறது, உடலில் காயம் ஏற்படுகிறது, இரத்த கசிவு ஏற்படுது. ஆனால் அந்த இரத்த காயம் ஆறுவதில்லை, அதாவது இரத்தம் உறையாமல் தொடர்ச்சியாக இரத்தம் சென்று கொண்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் வெளியேறும் வரை ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தால் அதை இரத்த கசிவை நினைக்கலாம். ஸோ அது இங்கிலீஷில் ஹீமோஃபிலியா, ஹீமோனா ரத்தம், ஃபிலியானா இரத்த கசிவு. ஓகே. ஸோ அந்த இரத்த கசிவு நோய் என்பது எக்ஸ் சார்ந்த மரபணுவினால் கடத்தப்படக்கூடிய, எக்ஸ் சார்ந்த அந்த மரபணு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஸோ எக்ஸ் சார்ந்த மரபணு நன்றாக இருந்தால் இந்த நோய் வராது. எக்ஸ் சார்ந்த மரபணுவில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் ஸோ இந்த இரத்த கசிவு நோய் ஏற்படுகிறது. வாங்க போகலாம். ஹீமோபிலியாவை பொதுவாக இரத்த கசிவு நோய் என அழைக்கப்படுகிறது. ஹீமோஃபிலியா, ஹீமோனா ரத்தம். ஸோ ஹீமோஃபிலியா பொதுவாக இரத்த கசிவு என அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக பெண்களை விட ஆண்களில் அதிகம் காணப்படுகிறது. இந்த நோய் பெண்களில் அதிகப்படியாக தாக்குவதில்லை, ஆண்களை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறது. 1803 ஜான் கோட்டோ என்பவர் முதலில் மரபு கடத்தில் அடிப்படையிலான இந்த நோயினை பற்றிய தகவல்களை வெளியிட்டார். ஸோ ஜான் கோட்டோ என்பவர் தான் முதலில் மரபு கடத்தல் அடிப்படையிலான இந்த நோயினை பற்றிய தகவல்களை உலகுக்கு அறிவித்தார். இதுதான் இந்த ஹீமோஃபிலியா என்கின்ற நோய் மரபு கடத்தல் நோய் அல்லது இரத்த கசிவு நோய் என்பது மரபு கடத்தல் நோய் என்பதை வெளியிட்டார். இந்த இரத்த கசிவு நோய் ஒடுங்கிய எக்ஸ் சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. அதாவது எக்ஸ் சார்ந்த மரபணு ஒடுங்கிவிட்டால், சரிங்களா, ரிசசிவாக மாறிட்டா, ஏதாவது அந்த எக்ஸ் சார்ந்த மரபணுவில், எக்ஸ் சார்ந்த குரோமோசோமில், எக்ஸ் சார்ந்த அந்த ஜீனில், அந்த எக்ஸ் சார்ந்த குரோமோசோமினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஜீன்களில் குறைபாடு ஏற்பட்டால், சரிங்களா, திடீர் மாற்றம் ஏற்பட்டால் அது ஒடுங்கு ஜீனாக மாறிவிடும். அந்த ஒடுங்கு ஜீனினால் அந்த எக்ஸ் சார்ந்த மரபணுவின் உள்ளுள்ள ஜீன்கள் ஒடுங்கு ஜீனாக மாறிவிட்டால் ஸோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பிரச்சனைகளும் இந்த நோயாகத்தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த நோயின்னு பற்றி இரத்த கசிவு நோய் ஒடுங்கிய எக்ஸ் சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. சரிங்களா, ஒடுங்குதன்மை கொண்ட, சரிங்களா, பாதிப்படைந்த ஒடுங்குதன்மை கொண்ட எக்ஸ் சார்ந்த மரபணுவால் இது ஏற்படுகிறது. இரத்த கசிவு நோய்க்கான ஒடுங்கு மரபணுவை கொண்ட நபரின் இரத்தத்தில் இயல்பான இரத்த உறைவு பொருள் த்ரோம்போபிளாஸ்டின் காணப்படுவது இல்லை. அப்போ எந்த மனிதனின் உடலில் ஒடுங்கு மரபணு இருக்கிறதோ, அதாவது எக்ஸ் சார்ந்த குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோமுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்கள் ஒடுங்கு மரபணுவாக, ஒடுங்கு ஜீனாக இருந்தால் திடீர் மாற்றத்தின் விளைவாக அந்த எக்ஸ் குரோமோசோமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீமோஃபிலியா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மரபணு, அந்த ஜீன் திடீர் மாற்றம் அடைந்து விட்டால், குறைபாடாகிவிட்டால், ஓகே,
ஸோ அந்த குறைபாடு கொண்ட நபரின் இரத்தத்தில் இயல்பான இரத்த உறைவு பொருள் த்ரோம்போபிளாஸ்டின் காணப்படாது. இயல்பான இரத்த உறைவு பொருள் த்ரோம்போபிளாஸ்டின் காணப்படாது. ஸோ ரத்தம் உறைவதற்கு த்ரோம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற பொருள் வேணும். ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியது எக்ஸ் குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மரபணு. இப்போ அந்த மரபணு வந்து திடீர் மாற்றம் அடைந்து குறைபாடு ஆயிடுச்சு. ஸோ அந்த குறைபாடு அடைந்த அந்த எக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் கொடுக்குற மரபணுவினால் த்ரோம்போபிளாஸ்டின் என்ற ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய இயலாது. ஆக இரத்தம் உறைதல் நிகழாது. ஓகே. ஸோ இந்த இரத்த கசிவு நோய்க்கான ஒடுங்கு மரபணுவை கொண்டவரின் இரத்தத்தில் இயல்பான உறைவு பொருளாகிய த்ரோம்போபிளாஸ்டின் காணப்படுவதில்லை. எனவே சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் கூட இரத்தமானது தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டே இருக்கும். மேலும் இறப்புக்கு வழிவகுக்கிறது. சின்ன காயம் ஏற்பட்டாலும் கூட இரத்தமானது உடலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டே இருக்கும். ஸோ பெண்கள் இந்நோய் கடத்திகளாகும். பெண்கள் வந்து இந்த நோயை கடத்துபவர்களாகும். இவர்களுக்கு இந்த நோய் வந்து பெரிதாக தாக்குவதில்லை. ஜஸ்ட்டு நோயை கடத்துகிறாங்க. ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நோயை கடத்துகிறாங்க. பெண்கள் இந்த நோயை கடத்துபவர்களாகவும் ஆண்கள் இயல்பாகவும் இருக்கும்போதும் பிறக்கின்ற மகன்களில் 50% பேருக்கு நோய் கடத்தப்படுகிறது. பெண்கள் கடத்திகளாகவும் ஆண்கள் இயல்பாகவும் இருக்கும்போது பெண்கள் கடத்தியாக இருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட அந்த திடீர் மாற்றம் அடைந்த ஜீனை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாதிப்படையலை. அவங்க அடுத்த தலைமுறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஜீன்களை கடத்துவதற்கு அந்த பெண்மணி தயாராக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ பெண்கள் இந்த நோய் கடத்திகளாகவும் அதே வேளையில் ஆண்கள் இயல்பாகவும் இருக்கும்போது பிறக்கின்ற அந்த குழந்தைகளில், அதாவது மகன்களில் 50% பேருக்கு இந்த நோய் கடத்தப்படுகிறது. ஸோ குறுக்கு மரபு கடத்தலை இது பின்பற்றுகிறது. கேட்பாங்க. ஹீமோஃபிலியா நோயானது குறுக்கு மறுக்கு கிறிஸ் கிராஸ் பாரம்பரியம்னு சொல்லுவோம். குறுக்கு மறுக்கு மரபு கடத்தலை இது பின்பற்றுகிறது. ஸோ இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் சிறந்த எடுத்துக்காட்டு, அதை பற்றி எழுதுன்னு கேட்டால் 3 மார்க் எழுதணும். ஸோ அடுத்து பாருங்கள், 2வது சிறந்த எடுத்துக்காட்டு நிறக்குருடு. சரிங்களா? கலர் பிளைண்ட்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கலர் பிளைண்ட்னஸ் நிறங்களை வேறுபடுத்தி அறிய முடியாமை. பச்சை கலரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீல கலரை கண்டுபிடிக்க முடியாது. சிவப்பு கலரை கண்டறிந்து சொல்ல இயலாது. இந்த மாதிரி நிறங்களை கண்டறிய முடியவில்லை என்றால் அதை நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மனிதனில் ஓங்குதன்மை கொண்ட எக்ஸ் சார்ந்த மரபணுக்களே நிறங்களை பார்ப்பதற்கு உதவக்கூடிய கூம்பு செல்களின் உற்பத்திக்கு காரணமாகின்றன. ஸோ எக்ஸ் சார்ந்த மரபணு ஓங்குதன்மையாக இருந்தால், அதாவது அதற்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் சார்ந்த மரபணுக்கள் பாதிப்படையாமல் சாதாரண நிலையில், அதாவது ஓங்குதன்மையில் இருந்தால், ஸோ அந்த ஓங்குதன்மை மரபணுக்கள், ஓங்குதன்மை ஜீன்கள் கூம்பு செல்களை உற்பத்தி செய்யும், கோன் செல்லை உற்பத்தி செய்யும். ஒருவேளை எக்ஸ் குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் சார்ந்த மரபணு ஜீனானது பாதிப்புற்றால், திடீர் மாற்றம் அடைந்து விட்டால், திடீர் மாற்றம் அடைந்து விட்டாலோ ஸோ அந்த திடீர் மாற்றம் அடைந்த எக்ஸ் சார்ந்த மரபணுவினால் கூம்பு செல்களை உற்பத்தி செய்ய இயலாது. ஸோ இப்போ கூம்பு செல்கள் நம்மளுக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நிறங்களை பிரித்தறிய இயலாது. ஸோ இதுவே காரணம். இப்போ எப்படி சொல்ல மாதிரி மனிதனில் ஓங்குதன்மை கொண்ட, சரிங்களா, டாமினன்ட் தன்மை கொண்ட எக்ஸ் சார்ந்த மரபணுக்களே நிறங்களை பார்ப்பதற்கு உதவும் கூம்பு செல்களின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த மரபணுக்கள் ஒடுங்கு நிலையில் இருந்தால், அந்த மரபணுக்கள் பாதிப்புற்று ஒடுங்கு நிலைக்கு மாறிவிட்டால், ஒடுங்கு நிலையில் இருந்தால், ஸோ இந்த மரபணுக்கினால் கூம்பு செல்களை உருவாக்க முடிவதில்லை. ஸோ ஒத்த தன்மை கொண்ட ஒடுங்கு அல்லீல்களை எக்ஸி பெற்றுள்ள பெண்கள் மற்றும் பாதியளவு ஒடுங்கு அல்லீல்களை கொண்ட XY பெற்றுள்ள ஆண்கள் ஆகியோர் சிவப்பு, பச்சை நிறங்களை வேறுபடுத்த முடிவதில்லை. இப்போ பெண்கள் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அதாவது எப்படி இருக்கிறாங்க? ஒத்த தன்மை கொண்ட 2 பெண்களை 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. 2 எக்ஸ் குரோமோசோமே பாதிப்படைந்து விட்டுறது. சரிங்களா? ரெண்டுமே ஒத்த தன்மையாக இருக்குது. சரிங்களா? XC அப்படின்னு சொல்கிறோம்.
எக்ஸின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டுமே 2 எக்ஸ் குரோமோசோமே பாதிப்படைந்து விட்டது, ரெண்டுமே ஒத்த தன்மை இருக்குது. இப்படி இருந்தாலும் இவர்களால், இந்த பெண்களால் நிறத்தை காண முடியாது. ஒருவேளை ஆண் வந்து XCY அப்படின்னு அந்த XCன்னு வந்தாலே பாதிப்புற்ற எக்ஸ் குரோமோசோம்னு அர்த்தம். சரிங்களா, XC அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் XC ஒரு சாதாரண ஒய், இந்த நிலையில் ஆண்கள் இருந்தாலும் இந்த ஆணினாலும் அந்த பச்சை நிறம் சிவப்பு நிறத்தை கண்டறியலாது. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ ஆக ஒத்த தன்மை கொண்ட ஒடுங்கு அல்லீல்களை XC பெற்றுள்ள பெண்களும் பாதி அளவு ஒடுங்கு அல்லீல்களை, XCங்கிறது பாதி, இன்னொரு ஒய்ங்கிறது பாதி, XCங்கிறது பாதி குரோமோசோம், ஒய்ங்கிறது இது ஒரு பாதி குரோமோசோம். அப்போ அந்த XC என்கின்ற அந்த பாதி அளவு ஒடுங்கு அல்லீல்களை பெற்றுள்ள ஆண்கள் ஆகியோர் சிவப்பு பச்சை நிறங்களை வேறுபடுத்தி கண்டறியலாது. ஸோ கீழ்கண்ட இரண்டு வகையான திருமணங்களின் வழியாக நிறக்குருடுவின் மரபு கடத்தலை அறியலாம். இப்போ 2 பேர் திருமணம் பண்ணுறாங்க, இதை வைத்து அந்த நிறக்குருடு எப்படி மரபு கடத்தலாதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சாதாரண இது தான். ஒரு இயல்பான பார்வையுடைய பெண்ணுக்கும், பெண் சாதாரணமாக இருக்கிறான், XX சாதாரண பெண்ணாக இருக்கிறான், ஆனால் ஆண் வந்து நிறக்குருடு கொண்டவனாக இருக்கிறான். ஒரு நிறக்குருடைய ஆணுக்கும் இடையிலான திருமணம் நடக்குது. சரிங்களா, ஒரு சாதாரண பெண்ணை, சரிங்களா, ஸோ ஒரு நிறக்குருடு கொண்ட ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. சரி, நிறக்குருடு கொண்ட ஒரு ஆணுக்கும் சாதாரண பெண்ணுக்கும், சாதாரண எக்ஸ் கொண்ட இயல்பான பார்வை கொண்ட பெண்ணுக்கும் இடையில் திருமணம் பெறுது. ஸோ ஒரு இயல்பான பார்வையுடைய பெண் ஒரு நிறக்குருடு ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது F1 தலைமுறையை சேர்ந்த ஆண் பெண் அனைவரும் இயல்பான பார்வை திறன் கொண்டவர்களாக பிறக்கின்றனர். இயல்பான பெண்ணும் நிறக்குருடு கொண்ட ஆணும் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் முதல் தலைமுறை குழந்தைகள் பிறக்குது. அத்தனை குழந்தையுமே சாதாரணமாக இருக்குது, நிறக்குருடு இல்லை. சரிங்களா, ஒரு சாதாரண பார்வை கொண்ட ஆண் பெண் குழந்தைகளாக தோன்றுகிறது. சரிங்களா, இருப்பினும் F1 தலைமுறை பெண்கள், அடுத்து அந்த F1 வந்துச்சு இல்லைங்களா, அந்த F1 தலைமுறை பெண்கள் கடத்திகளாக உள்ளார். F1 தலைமுறை பெண்கள் கடத்திகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. F1 தலைமுறையில் வந்த பெண்கள் சாதாரணமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறக்குருடு இல்லை. ஆனால் அந்த நிறக்குருடை உருவாக்கக்கூடிய ஜீன்களை வைத்துள்ளார்கள், கடத்திகளாக உள்ளார்கள். ஸோ இந்த F1 தலைமுறையில் கடத்திகளாக உள்ள F1 தலைமுறையில் கடத்திகளாக உள்ள ஆனால் இயல்பான பார்வையுடைய பெண்ணை ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் மணக்கும் பொழுது F2 தலைமுறை உருவாகிறது. இப்போ அடுத்தது அந்த F1 தலைமுறையில் கடத்திகளாக உள்ளே, ஆனால் பார்வை நார்மலாக இருக்குது, பார்வை சாதாரணமாக இருக்கிறது, சாதாரண இயல்பான பார்வை தான், ஆனால் கடத்திகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறை குழந்தை பிறந்தால் அந்த தலைமுறைக்கு ஸோ தாங்கிட்டு இருக்கிற அந்த ஜீன்களை, தான் வைத்துள்ள ஜீன்களை கடத்தி விடுவார்கள், கொடுத்து விடுவார்கள். ஸோ இந்த கடத்தி பெண்கள், இந்த F1 கடத்திகளாக உள்ள பெண்கள் ஒரு இயல்பான ஆணை திருமணம் செய்கிறார்கள். சாதாரண ஒரு ஆணை திருமணம் பண்ணுறாங்க F2 தலைமுறை. இவ்வாறு செய்யும்போது F1 தலைமுறையில் கடத்திகளாக உள்ள அந்த பெண்கள் இயல்பான பார்வையுடைய ஒரு ஆணை மணக்கும் பொழுது F2 தலைமுறையில் இரு இயல்பான பார்வையுடைய பெண் ஒரு இயல்பான பார்வையுடைய ஆணும் ஒரு இயல்பான பார்வையுடைய கடத்தியாக உள்ள பெண் மற்றும் நிறக்குருடு ஆண் ஆகியோர் பிறக்கின்றனர். எப்படி இருக்குதுங்க, F2 தலைமுறையில் கடத்தியாக இருக்கிற ஒரு பெண்ணும், அதாவது F1 தலைமுறை கடத்தியாக இருக்கிற பெண்ணும் ஒரு இயல்பான ஆணும் திருமணம் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது என்ன அது, ஸோ ஒரு இயல்பான பார்வையுடைய பெண் சாதாரண பெண்ணு, ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் சாதாரண ஆண், ஒரு இயல்பான பார்வையுடைய கடத்தியாக உள்ள பெண். சரிங்களா, இது F2லேயும் கடத்தி வர்றான். F2 தலைமுறையில் புது தலைமுறை வருது இல்லையா, செகண்ட் ஜென்ரேஷன், இதில் கடத்தி வருது. ஒரு சாதாரண பெண்ணு ஒரு சாதாரண ஆண், ஆனால் இன்னொரு சாதாரண பெண் எனக்கு கடத்தியாக இருக்கிறான், கடத்தி பெண்ணு. அதுக்கடுத்தது ஒரு
பார்வையுடைய பெண், ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண், ஒரு இயல்பான பார்வையுடைய கடத்தியாக உள்ள பெண், நிறக்குருடு ஆண். ஒரே ஒரு ஆண் மட்டும். 2 ஆண் வர்றாங்க. ஒன்று சாதாரண ஆண், ஒன்று நிறக்குருடு கொண்ட ஆண். பெண்ணில் ஒரு பெண் சாதாரண பெண், ஆனால் இன்னொரு பெண் கடத்தி பெண். சாதாரணமாக இருக்கிறா, ஆனால் கடத்தியாக இருக்கிறா. இப்படி வருகிறது. ஆனால் ஒரே ஒரு ஆண் மட்டும். 2 ஆணில் ஒரு ஆணுக்கு அந்த நிறத்தை கண்டறிய முடியாது சொல்லிடுச்சு. ஆகியோர் பிறக்கின்றனர். ஸோ 3:1 என்ற ரேஷியோ இருக்குது. ஸோ நிறக்குருடு பண்பானது தந்தையிடம் இருந்து கடத்தியிலாக உள்ள மகள் வழியாக பேரனுக்கு கடத்தப்படுவது குறுக்கு மரபு கடத்தல் என்கிறோம். கிறிஸ்கிராஸ் ஃபார்முலா. சரிங்களா? நிறக்குருடு பண்பானது தந்தையிடம் இருந்து, சரிங்களா, பெற்றோரிடமிருந்து கடத்தியாக உள்ள மகள் வழியாக, சரிங்களா, கடத்தியாக உள்ள மகள் வழி பேரனுக்கு, சரிங்களா, கடத்தியாக உள்ள மகள் வழியாக பேரனுக்கு கடத்தப்படுவது குறுக்கு மரபு கடத்தல். கிறிஸ்கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, குறுக்கு மரபு கடத்தல் 3 மேலே கேட்பாங்க, பார்த்துங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அது எப்படி வருது பாரு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் இயல்பான பெண். சரிங்களா? இப்போ நடத்தணுமுடையா இயல்பான பெண்ணும் நிறக்குருடு கொண்ட ஆண் திருமணம் செஞ்சாங்க இல்லையா? ஸோ இதனுடைய வரைபடம், அந்த ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது. ஸோ இது இயல்பான பெண், இது இயல்பான பெண். ஸோ இவங்களுக்குடைய மரபணு என்ன? X+X+ அப்படின்னு இருக்குதுங்களா? சரி, இப்போ இதே ஆண் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? நிறக்குருடு கொண்ட ஆண் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? XCY- அப்படிங்கிற நிலையில் இருக்குது. இது நிறக்குருடான். XCY- அந்த பச்சை நிறத்தை சிவப்பு நிறத்தை வேறுபடு தெரிய முடியாத நிறக்குருடு கொண்ட ஆண் அர்த்தம். இது 2 பேர் திருமணம் செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எப்படி கிடைக்குதுன்னா X+X+. சரிங்களா? இப்போ அந்த இதில் எப்படி வருதுன்னு பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு கேமெட் உருவாது. இயல்பான பெண்ணில் இது அண்ட செல்லு, இது ஒரு அண்ட செல். சரிங்களா? அண்ட செல், 2 அண்ட செல் உருவாயிருக்குது. XX+ தான் சார் அண்ட செல். அதே மாதிரி விந்து செல் பாருங்கள். விந்து செல், ஒரு விந்து செல் எப்படி இருக்குது? ஒரு விந்து செல் இப்படி இருக்குது, இந்த நிலையில் இருக்குது. இன்னொரு விந்து செல் இந்த நிலையில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன நடக்குன்ட்டு? இப்போ 2 விந்து செல், இந்த 2மே என்னது? விந்து செல்லு. சரிங்களா? ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். XC கொண்ட ஒரு மரபணுவும் Y- கொண்ட ஒரு 2 விந்தணு உருவாயிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த X கொண்ட X+ கொண்ட அண்டணுவும் XC விந்தணு இணையுது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? இங்கே என்ன கிடச்சிருக்குது? X+XC. சரிங்களா? X+X+XCனா கடத்தின்னு அர்த்தம். X+ங்கிறது சாதாரண நிலை, XCங்கிறது ஜீனை கொண்டிருக்கிறது. இப்போ இந்த X+ இருக்கிறனால அது கடத்தியாக மாறிடுச்சு. XCங்கிறது பிரச்சனை, ஆனால் X+ இருக்கிறனால கடத்தியாக மாறிடுச்சு. ஓகே, அப்போ இயல்பான பெண்ணாக இருந்தாலும் கடத்தியாக மாறிட்டா. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்தது இப்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த அடுத்த ஒரு அண்டணு பாருங்கள், X+ அண்டணுவும் இந்த Y- இணையுது. இப்படி இணையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இயல்பான ஆண் கிடைக்குது. சரிங்களா? என்ன கிடைக்குதுங்க? இயல்பான ஆண் கிடச்சிக்குது பாரு, X+Y-. அப்போ இயல்பான ஆண். அப்போ ஃபஸ்ட்டு தலைமுறையில் என்ன ஆகலை, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுவும் சாதாரண பெண்ணு தான், இதுவும் சாதாரண ஆண். X+Y- சாதாரண ஆண், X+X+ங்கிறது சாதாரண பெண். இப்போ ஃபஸ்ட்டு தலைமுறையில் எப்படி கிடைக்குதுன்னா X+XC. சரிங்களா? ஸோ இப்போ இது என்னது? கடத்தி. X+ 2X வந்தால் பெண்ணு, அதில் ப்ளஸ் வந்துக்கிறனால சாதாரண பெண்ணு, C வந்துக்கிறனால கடத்தி, X+XC. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குது? ஒரு வேளை எதேச்சியாக ஒரு சாதாரண X+ அண்டனு Y விந்தணுவோட இணைஞ்சதுன்னா ஸோ X+Y-. ஸோ இது இயல்பான ஆண் கிடைக்குது. அப்போ F1 என்னது? F1ல் ஆண் பெண் 2 பேருமே சாதாரணமாக இருக்கிறாங்க, ஆனால் பெண்ணு மட்டும் கடத்தியாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள்,
அடுத்தது இப்போ இந்த இதில் வந்து விந்து செல் இருக்குங்களா. இப்போ F2ல் இவங்க 2 மேரேஜ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணுறாங்க. F2ங்கிறது அடுத்த ஜென்ரேஷன் தான். இப்போ இந்த X+Xல் இந்த 2 அண்டனு. அப்போ XCங்கிறது XC அண்டனு, X+ அண்டனு. இப்போ 2 வகையான அண்ட செல் வந்து உற்பத்தியாக இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா 2 அதாவது F2ல் அந்த கடத்தியாக இருக்காங்க இல்லையா, அந்த கடத்தியாக இருக்கக்கூடிய ஃபீமேலில் 2 வகையான அண்டனு உற்பத்தி ஆகும் அந்த கடத்தியில். இவங்க தானே கடத்தி X+X, இவங்க 2 அந்தணு வந்திருக்குது. X+ங்கிற ஒரு அண்டனும் ஸோ XC அப்படிங்கிற அண்டனு 2 அண்டனு உருவாயிருக்குது. புரிஞ்சுங்களா. இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஆணில் பார்த்தீங்கன்னா Xங்கிற ஒரு விந்தணு, Y- அப்படிங்கிற ஒரு விந்தணு, 2மே சாதாரண விந்தணு. சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள் என்ன நடக்குன்ட்டு. இப்போது இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணாங்கன்னா இப்போ எப்படி வந்து காம்பினேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த 2ஐயும் கலந்துட்டுங்களா, இதையும் கலந்துட்டோமா, கலந்தோடனே என்ன கிடைக்கும், 2ஐயும் பெருக்கணும்னா X+X+. இயல்பான பெண்ணா, இவ சாதாரண பெண்ணு. அடுத்து இதே எக்ஸை வந்து என்ன பண்ணுறோம்னா இதே விந்தணு ஒரு வேளை Y- சேர்த்துனீங்கன்னா என்ன கிடைக்கும், X+Y- இயல்பான ஆண். ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, X+Y- இயல்பான எந்த பிரச்சனையும் இல்லாத ஆண். சரி, இது வந்து இந்த அண்டனு இந்த மாதிரி 2 விந்தணுவை தேர்ந்தெடுத்துன்னு இந்த மாதிரியான சிக்கல் வந்து வராமல் தவிர்க்கலாம். ஒருவேளை இன்னொரு வகை அண்டனுக்கு இல்லையா, அதே பண்ணல, ஏன்னா கடத்தியாக இருந்தால் 2 அண்டனு உற்பத்தி ஆகுது, 2 தான் அண்டவன். இப்போது XCங்கிற அண்டனு வருது, இந்த அண்டனு வந்து X+ஓட இணையுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த அண்டனும் இதுவும் இணைஞ்சதுன்னா X+XC. இயல்பான பெண்ணு தான், சிக்கனால கடத்தி ஆயிடுவா, X இருக்கனால சாதாரணமாக இருக்கிறான், X சாதாரணமாக இருக்கிறான். சரிங்களா. இப்போ அடுத்தது இதே XCY- இந்த கடத்தியாக இருக்கிற XC இது வந்து ஒய்யோட இணைஞ்சதுன்னா XCY- நிறக்குருடானாக மாறிடும். புரியுங்களா. இப்போ எப்படின்ட்டு இதான் மெசேஜ். ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா. இப்போ F2ல் கடத்தியும் ஒரு சாதாரண ஆணு ரீப்ரொடக்ஷன் 2 மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த F2 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது F1 தலைமுறைகள் வந்து 2 திருமணம் பண்ணிட்டாங்க. F1 தலைமுறை 2 இணைஞ்சதுன்னா F2ல் இயல்பான பெண் உருவாகிறாள், இயல்பான ஆண் கிடைக்கிது. ஒரு இயல்பான பெண் ஆனால் கடத்தியாக இருக்கிறா. 4வது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண், 2 ஆண் வருது. ஒரு ஆண் சாதாரண ஆண், இன்னொரு ஆண் நிறக்குருடான், 2 பெண் வர்றாங்க. ஒரு பெண் இயல்பான பெண், ஸோ இன்னொன்று இயல்பானதாக நான் கடத்தியாக இருக்கிறேன். புரிஞ்சுங்களா. இது வந்து என்னது, ஸோ இந்த மாதிரி நிறக்குருடு கொண்ட ஆணும் சாதாரண பெண்ணும் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா F1 F2ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது பாரு, 2வது இன்னொரு கான்செப்ட் கூட சொல்லலாம். ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண், இப்போ சாதாரண ஆண் வந்து சாதாரணமாக இருக்கிறான், இயல்பான பார்வை கொண்ட ஆண். அவன் வந்து யாரை கல்யாணம் பண்ணுறான்னா நிறக்குருடைய பெண்ணை திருமணம் செய்கிறான். யாரை கல்யாணம் பண்ணுறான், நிறக்குருடு கொண்ட பெண்ணை திருமணம் செய்கிறான். ஓகே, ஸோ திருமணம் நடக்குது. சரிங்க. நிறக்குருடு கொண்ட பெண்ணும் சாதாரண ஆண் திருமணம் செய்கிறாங்க. ஓகே, ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் X+Y- அந்த Y- வரணும் கொடுக்கல. ஸோ இதில் என்ன வரும், Y- வரணும் கொடுக்கல. ஓகே, நீங்கள் போட்டுங்க. ஸோ ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் X+Y- கொண்ட ஒரு ஆண் ஒரு நிறக்குருடு கொண்ட பெண்ணை XC. அப்போ இந்த C ஒரு C இருந்துச்சுன்னா கடத்தி, இன்னொரு C வந்தால் பிரச்சனை உள்ள பெண். 2மே C, 2 Xமே CCன்னு வந்துச்சுன்னா ஸோ அது வந்து நிறக்குருடு கொண்ட பெண். ஒரு C வந்துச்சுன்னா கடத்தி, 2 C வந்தால் பிரச்சனைன்னு அர்த்தம், அந்த பெண்ணுக்கு பிரச்சனை. பாருங்கள். ஸோ ஒரு இயல்பான ஒரு ஆண் X+Y- கொண்ட ஒரு ஆணும் நிறக்குருடு கொண்ட பெண் XC கொண்ட பெண்ணை மணக்கும் பொழுது F1 தலைமுறை முதல் தலைமுறை மகன்கள் அனைவரும் நிறக்குருடு கொண்டவர்களாகவும் மகள்கள் அனைவரும் இயல்பான பார்வையுடர்களாகவும் உள்ளனர். சரிங்களா. அது ஸோ அதை வந்து நம்ம இப்போ படத்தில் பார்த்தா தெரிஞ்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே F1 தலைமுறையைச் சேர்ந்த கடத்திகளாக உள்ள இயல்பான பார்வையுடைய பெண் ஒரு நிறக்குருடு ஆணை மணக்கும் பொழுது, இப்போது
F1 தலைமுறையைச் சேர்ந்த கடத்திகளாக உள்ள இயல்பான பார்வையுடைய பெண்கள். இப்போ அந்த F1 தலைமுறையில் சரிங்களா பாதிப்பை நிறக்குருடு கொண்ட பெண்ணும் சாதாரண ஆணும் திருமணம் செய்கிறாங்க. F1 தலைமுறையில் இயல்பான பார்வை கொண்ட பெண்கள் ஆனால் கடத்தியாக தான் இருக்கிறாங்க. இயல்பான பார்வை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் கடத்திகள். ஆண் பார்த்தீங்கன்னா நிறக்குருடு கொண்டது தான். எத்தனை ஆண் வந்தாலும் F1 தலைமுறையில் நிறக்குருடு கொண்ட ஆண் தான். இப்போ F1 தலைமுறையைச் சேர்ந்த கடத்திகளாக உள்ள இயல்பான பார்வையுடைய பெண். இப்போ பெண் என்ன பண்ணுறா? இயல்பான நிலையில்தான் இருக்கிறா. ஆனால் இப்போ நிறக்குருடு F1ல் பெண்கள் சாதாரண நிலையாக இருந்தாலும், அதை சாதாரண நிலைன்னா சாதாரண பார்வை கொண்டா இருந்தாலும் கடத்தியில் இருக்க அந்த கடத்தியாக உள்ள இயல்பான பார்வை கொண்ட பெண்ணும் ஒரு நிறக்குருடு கொண்ட ஆணும் மணந்து கொள்ளும் பொழுது F2 தலைமுறையில் ஒரு இயல்பான பார்வையுடைய ஆனால் கடத்தியாக உள்ள பெண்ணும் ஒரு இயல்பான பார்வையுடைய ஆணும் ஒரு நிறக்குருடு பெண்ணும் ஒரு நிறக்குருடு ஆணும் உருவாகின்றனர். சரிங்களா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான பார்வையுடைய பெண், ஒரு சாதாரண பெண் வர்றான் ஆனால் கடத்தியாக இருக்கிறான். ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் ஒருத்தன் இயல்பாக X+X Y- சாதாரணமாக வந்துடுறான். ஒரு நிறக்குருடு பெண். சரிங்களா? பெண் வந்து எப்படி இருக்கிறா? ஒன்று நிறக்குருடு, ஒரு நிறக்குருடு ஆண். இங்கே பாருங்கள். அப்போ எப்படின்னா 2 ஆண் 2 பிறகுது F2ல். அதில் ஒரு ஆண் நிறக்குருடு, இன்னொரு பெண்ணு நிறக்குருடு. சரிங்களா? அதை 2 ஆணில் ஒருத்த நிறக்குருடு, இன்னொரு ஆண் வந்து சாதாரண ஆண் X+Y- எந்த நோய் மேலே கடத்தியும் இல்லை. பெண்ணில் ஒருத்தி கடத்தியாக இருக்கிறா. சரிங்களா? ஒரு பெண் கடத்தி, இன்னொரு பெண் வந்து நிறக்குருடு. சரிங்களா? இப்போ படத்தில் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ பெற்றோர் பாருங்கள். ஃபஸ்ட் நிறக்குருடைய பெண். இது வந்து முதல்ல சாதாரண 2 பேர் நிறக்குருடு கொண்ட பெண்ணும், சரிங்களா, நிறக்குருடு கொண்ட பெண்ணும் சாதாரண இயல்பான ஆண், சரிங்களா, X-, சரிங்களா, சாதாரண ஆணு திருமணம் செய்கிறாங்க. X+Y- கொண்ட சாதாரண ஆணும் XC என்ற நிறக்குருடு கொண்ட பெண்ணு திருமணம் செய்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து இனச்சல் என்ன வரும்? ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து இனச்சல் வந்துச்சுன்னா இந்த 2 இனச்சல் வரும். சரிங்களா? இது வந்து அண்டச்சல், ரெண்டுமே அண்டச்சல். இந்த ரெண்டுமே அண்டச்சல்கள். X2 வருது. இந்த ஆணில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 விந்து செல் வருது. X விந்து செல், Y விந்து செல் 2 வந்துருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இணையுது. ஸோ இப்போ விந்து செல்கள் இணையுது, கருவுறுதல் நடைபெறுது, இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டாங்க 2. இப்போ இந்த XC, அதாவது பாதிப்படைஞ்ச அண்டனு தான், ரெண்டுமே பாதிப்படைஞ்ச அண்டனு. இந்த XC அண்டனு வந்து ஃபஸ்ட்டு X+ஓட இணையுது. இணைஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன வருகிறது? X+XC. சரிங்களா? X+C ஒரு இயல்பான பெண். ஏன்னா இந்த X+ங்கிறது சாதாரண பெண்ணுக்கான பண்பு, XCங்கிறது கடத்தி. அப்போ X+XCன்னு வரனால இயல்பான பெண் ஆனால் கடத்தியாக இருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா XC இந்த 2 அணையுது, XCயும் Y- அணையுது. அப்போ XC Y- நிறக்குருடான் ஏற்கனவே பாட்டோம். ஏன்னா Y டாமினன்ட் ஏற்கனவே பார்த்துரு. Y வந்து ஓங்கு பண் போடாதனால Y தான் இங்கே உருவாகும். அப்போ நிறக்குருடு கொண்ட ஆண் உருவாகிறது. இயல்பான பெண் நிறக்குருடான். இயல்பான பெண்ணாக இருந்தாலும் நிறக்குருடு கொண்ட பெண் தான். இயல்பான பெண்ணால் கடத்தி பெண்ணு. இந்த பக்கம் இந்த XC கொண்ட அண்டனவும் Y விந்தனும் இணையும் போது ஸோ நிறக்குருடு ஆண் வருது. ஸோ இப்போ இவங்க 2 என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 அதாவது இவங்க 2 திருமணம் செய்கிறாங்க. இப்போ இவங்கள அண்டனு பார்த்தீங்கன்னா XC X+ன்னு வரும். ஸோ இதில் அண்டனு பார்த்தீங்கன்னா XC Y- வரும். இது எல்லாமே விந்து செல்கள், விந்து செல். இது அண்ட செல்லு, இதுவும் அண்ட செல், இது விந்து செல். அப்போது எத்தனை விந்து செல் பார்? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? இந்த 2லேருந்து விடுற செல் XC Y- ஆகும். X+ இந்த 2 அண்ட செல் கிடச்சி. இப்போ இந்த 2 இணைது பார். ஃபஸ்ட்டு X கொண்ட அண்டனுவும் XC விந்தனும் இணையுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? X+XC. சரிங்களா? அப்போ X+X+னா அப்போ இங்கே கவனிங்க, இங்கே X+XC இருக்கு இல்லைங்களா? இது இயல்பான பெண். C வந்து கடத்தி பண்பு, Xங்கிறது சாதாரண பெண்ணுக்கான குணம். இப்போ X+Xங்கிறது இயல்பான பெண் ஆனால் கடத்தி. ஏற்கனவே பாட்டும் இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இதே X அண்டனு என்ன பண்ணுதுன்னா Y- இணையுது. அப்போ X+Y-. இப்படி வந்தால் என்ன அர்த்தம்? இயல்பான ஆண்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸுக்கு இயல்பான எக்ஸ் சாதாரண கேரக்டர் ஒயும் சாதாரண கேரக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ். அடுத்தது இன்னொன்று பாரு, இந்த எக்ஸி கொண்ட அண்டனு 2 அண்டனு வந்துச்சு இல்லையா, இது ஒரு அண்டனு இது ஒரு அண்டனு. இப்போ ஒருவேளை இந்த எக்ஸி அண்டனு வந்து எக்ஸியோடு இணைஞ்சதுன்னா நிறக்குருடு பெண் வந்துட்டா வரும். எக்ஸிங்கிறது நிறக்குடு, சரிங்களா? அப்போ நிறக்குருடு பெண் வந்துட்டா. இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதே எக்ஸி அண்டனு ஒய்யோடு அணைஞ்சதுன்னா எக்ஸி ஒய் மைனஸ் நிறக்குருடு ஆண், எக்ஸி ஒய் மைனஸ் நிறக்குருடு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வருது. ஸோ இந்த 2 சேர்ந்து 5 மார்க்கு நிறக்குருடு ஆண் நிறக்குருடு பெண் திருமணம் செய்தால் எப்படி வருங்கிறது 2 மேலே ஒரு கான்செப்ட் பார்த்தீங்களா, சாதாரண பெண் நிறக்குருடு ஆண், சாதாரண ஆண் நிறக்குருடு பெண். இந்த 2 கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளோ சார்ட்டோட இதெல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்பேன் ஹீமோஃபிலியோட. ஸோ முழுசாக இதை பாருங்கள், எக்ஸ் சார்ந்த மரபணுக்களின் நோய் குறைபாடு கடத்தல் கேட்டால் இந்த நிறக்குருடு, அதுக்கடுத்து ஹீமோஃபிலியா 2 சேர்த்து எழுதணும், சரிங்களா? அதை பார்த்துங்க. ஸோ இயல்பான பார்வையுடைய ஆண் நிறக்குருடைய பெண்ணை மணக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைய வகுப்பு முடிவடைஞ்சது. ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த புதிய தலைப்பு சந்திக்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.